ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி சாப்டர் 1ல் கார் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டனல் எஸ்கேப்பும் டோர் எஸ்கேப்பும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம கார் எஸ்கேப்போடு தான் முடிக்காமல் இருக்குது. இப்போ நம்ம கார் எஸ்கேப்பை முடிச்சிடலாம். ப்ளே கொடுத்துடலாம். கண்டினியூ. டே 1. இப்போ நம்ம என்னென்ன பொருள் கிடைக்குதுன்னு டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம காரில் போட்டு செட் பண்ணணும். பார்த்துடலாம் வாங்க. நம்ம போகலாம். கிரானி வேறு எங்கே இருக்குன்னு தெரில. இங்கே கிரானி இல்லைங்க, கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தட்டிடுவோம் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு. எங்கே இருக்குன்னு தெரிலையே. இங்கே அங்கே இருக்குங்க கிரானி. கிச்சனில் இருந்து வருது. எப்பவுமே கிச்சனில் வராது எங்க கிரானி. விட்றா புல்லட் இது போய் கன் எடுறா. ஷார்ட் கன் தான் புல்லட்ன்றேங்க. கன் பாட்டு எடுறா. புக்கு இருக்குங்க. சொட்டக்கலையோட வருதுங்க. ஆமாம், ஓடுறோம். நம்ம கீழே போய் டக்குன்னு எதை வச்சுட்டு வந்துடலாம். போய் ஐயோ சதத்தர போட்டேன்டா. ஓடுறோம். திட்டுக்கழி வேலை வந்துருங்க. வெப்பனிக்கு இருக்குங்க. நான் நினச்சேன் வெப்பனிக்கு இங்கே இருக்குன்னு. அதே மாதிரியே வெப்பனிக்கு கிடச்சிருச்சு. நீ சொட்டை செத்துச்சுங்க. இப்போ நம்ம போய் வெப்பன் கன் எடுத்துடலாம். இப்போ நம்ம போய் வெப்பன் கன் எடுத்துகிட்டு சொட்டையை போட்டு தள்ளிடலாம். ஃபஸ்ட்டு சொட்டை எங்கடா இருக்குது? கோட் நம்பர் 2ங்க. பார்த்து வச்சுக்கலாம். சொட்டையை காணுங்க. சொட்டை சொட்டை அங்கே வருதுங்க. போட் சொட்டையை போட்டாச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். போட்டு நம்ம அதுக்கு முன்னாடி கிச்சன் நேக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பேர்டு சீட் இருக்குது. நம்ம இந்த டேபிளில் நம்ம எல்லா ஜாமானையும் போட்டு வச்சுக்கலாம். தேவையான ஜாமான்லாம். அப்போ தான் நம்மளுக்கு எடுக்க ஈஸியாக இருக்குது. நான் தொலைஞ்சு போயிடுது சில இடத்துல. நம்ம அதே எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இங்கே இருக்கட்டும். ஐயோ விழுதுறாடி. ஐயோ எப்படி விழுக போதுங்க அது. சரி, இது மட்டும் இங்கே இருக்கட்டும். ஐயோ ஓடுது எங்க உருண்டு. அப்படி இங்கே போட்டுடலாம். பேர்ட் சீட் வச்சிடலாம். அடுத்து புழுக்க போடுறோம். ஐயோ போடுறோம். சரி ஓகேங்க, இங்கே இருக்கட்டும். நம்ம கீழே கூட போட்டுக்கலாம். நேற்று சொட்டை வந்துருக்குன்னு நினைக்கிறேங்க. நம்ம சில இவ்வளோ நேரம் செஞ்சதுக்கு சொட்டை வந்திருக்கோம் கண்டிப்பாக. நம்ம சொட்டையை ஃபஸ்ட்டு போட தள்ளிடலாம். அதுக்குள்ளே நம்ம இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துலாம். சொட்டுறதுக்குள்ளே ப்ளேகோஸ் கீ இருக்குங்க. சொட்டை வரலையா? எதுக்கு வந்திருக்குமே சொட்டை. இங்கே ஒன்றுமா இல்லைங்க. சொட்டை வந்திருக்குமே. வந்துச்சுங்க. திட்டுக்கழி போடு. நம்ம கீழே போய் ஃப்ரீஸ் கிளப் ரூம் கிட்ட என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். உள்ளே போய் இங்கே காஜி வீல் எதுவும் இல்லை. இங்கே என்னடா இருக்குது? இங்கே ஒரு காஜி வீல் இருக்குங்க. நம்ம பேர்ட் சீட் அங்கே பார்த்தோம். காஜியில் போட்டு நம்ம பேர்ட் சீட் எடுத்துட வேண்டியதுதான். வேறு வழி இல்லை. ஹேமர் இருக்குங்க. நம்ம ஹேமர் எடுத்துலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் ஸ்டாப் எடுத்து நம்ம ஃப்ரீஸ் ஸ்டாப்பை செட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இங்கே போட்டு ஃபஸ்ட்டு போய் ஹேமர் எடுத்து இங்கே போட்டுடலாம். நம்ம இதையும் எடுத்து போட்டுடலாம். கிராஸ் போவேன், அப்போ தான் தேவைப்படும். நம்ம இங்கே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே போட்டுருவோம். அதை எல்லாத்தையும் எடுத்து இங்கே போட்டு போய் நம்ம ஃப்ரீஸ் ஸ்டாப்பை போய் செட் பண்ணி வந்துடலாம். ஃபஸ்ட்டு போய் சொட்டைங்க வந்தால் வருங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஹேமர் இங்கே திறந்து பார்க்கணும். அதுக்கு நம்ம இந்த ஃப்ரீஸ் ஸ்டாப் போட்டால் தான் சொட்டை வர தடுக்க முடியும். போடுற
சொட்டை வந்தாலும் வருங்க. இப்போ சதை கேட்டு சொட்டை கண்டிப்பாக வரும். அதுக்குள்ளே என்னங்க பார்த்துடலாம். மீட் இருக்குங்க, மீட் எடுத்துக்கலாம். சொட்டை வெளியே வந்துச்சு என்னங்க. ஐயோ ஐயோ இது வேறு. இப்போ வந்து நான் சொட்டை வந்து மீட் நம்ம ஃப்ரீஸ் ஆகணும், அந்த டயத்தில் வந்து சொட்டை வந்துருச்சு. இப்போ வந்து சொட்டை நிற்கிது. கிராஸ் போ நான் எடுக்க போகிறேன் போயிட்டு. டக்கு நமக்கு சொட்டை போகிறதுக்குள்ள கிராஸ் போ எடுத்துடலாம். இங்கே தான் கிராஸ் போயிருக்கு. புல்லட் அங்கே இருக்குங்க. சொட்டை சொட்டை சொட்டை. ஐயோ 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 போச்சா. ஐயோ சொட்டைங்க அச்சா. ஐயோ மாட்டிக்கிட்டோங்க. நம்ம கேர்ஃபுல்லாக விளையாண்டுருக்கணும். சொட்டை நான் அங்கிட்டு போச்சு எப்படி இருந்துச்சுன்னு தெரிலங்க. மீட் சத்தை கேட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சொட்டை. இப்போ நம்ம டக்குன்னு போய் டக்குன்னு வேலையெல்லாம் பார்த்துடலாம். மேலே நம்ம போகவே இல்லை. ஹேமர் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு போய். நமக்கு சொட்டையை முதல்ல ஃபஸ்ட்டு கொள்ளணுங்க. இந்த சொட்டை ரொம்ப ஆட்டம் போடுது. இங்கே என்னடா இருக்குது பார்க்கவே இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சொட்டை இங்கேயே வருதுங்க. ஓடுறா துட்டுக்கழுவி இங்கேயே வருது பாருங்க. ஓடுறோம். கார் இன்ஜின் பாட்டுருக்கு இங்கே எடுத்துக்கலாம். சொட்டைங்க இங்கே பாருங்க சொட்டை. டக்குன்னு இங்கிட்டு போய் இதை தூக்கி போட்டுடலாம். சொட்டை அங்கிட்டு போயிடட்டும். போட்டு சொட்டை போயிடுச்சு. இப்போ நம்ம டக்கு இங்கிட்டு போயிடலாம். கீழே போய் நம்ம ஃப்ரீ ஸ்டாப் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இங்கே இருக்குடா ஃப்ரீ ஸ்டாப். இங்கிட்டு போட டக்குன்னு போடும். ஃப்ரீ ஸ்டாப் இங்கே இருக்குங்க. அப்பா ஃப்ரீ ஸ்டாப் எடுத்தோன்னா நிம்மதியாக இருக்குங்க. நீங்கள் சொட்டையை இங்கே போட்டு நம்ம கூப்பிடலாம். சொட்டை கரெக்டாக போகணுங்க. அதை படிக்கட்டில் இல்லைன்னா சொட்டை மாட்டாது. கரெக்டாக வெப்பனிக்கு எடுத்து நம்ம கீழே போட்டோம்னா சொட்டை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. டெடி பேர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையோ. டெடி பேர் தவிர ஒன்றுமே இல்லைங்க. சொட்டை வருது போடுறோம். நம்ம கீழே போய் ஹேம் எடுத்து வந்துடலாம். போய் போடாங்கிட்டு. இப்போ நம்ம மேலே போய் ஹேமர் வச்சு உடச்சிடலாம். இப்போ மேலே வந்து கிராணி அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு போய் கிராணிங்க ஃப்ரீ ஸ்டாப்பில் அப்படியே ஆகட்டும். கிராணி போடு. நம்ம இங்கே ஃப்ரீ ஸ்டாப்பை போடக்கூடாதுங்க. நம்ம இங்கே போடுறத விட நம்ம அங்கே போட்டுடலாம் கொண்டு போய். அப்போ தான் கிராணி வராது சீக்கிரமாக. நம்ம கிராணி வந்து எங்கே தான் ரீச் பண்ண வரும்னா இங்கே கீழேருந்து தான் வரும். அப்போ வந்து நம்ம இங்கே போடணும் ஃப்ரீ ஸ்டாப்பை. இப்போ கரெக்டாக இருக்குங்க. கிராணி வந்தாலும் இங்கே ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஹேமர் எடுத்துடலாம். ஹேமர் எடுத்துகிட்டு போய் மேலே உடச்சி அதுக்குள்ளே என்னன்னு பார்த்துடலாம். டக்குன்னு போய் இப்போ நம்ம கிராணி வந்தாலும் பிரச்சனை இல்லை. அங்கே வந்து ஃப்ரீ ஸ்டாப் நம்ம போட்டாச்சு, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஹேமரை உடச்சிடலாம். இங்கே இதுக்குள்ளே என்னன்னு பார்த்துடலாம். இந்த ட்ராவில் வந்து காஜிவில கார்கிங்க போடு. கார்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் கார் எஸ்கேப்புக்கு. அப்புறம் உடச்சி கீழே போட்டுடலாம். அப்புறம் நம்ம டக்குன்னு மேலே போய் இதை வந்து உடச்சாச்சு. இங்கே வந்து ரெஞ்ச் இருக்குது. நம்ம வந்து கட்டிங் எடுத்து வந்து எடுத்துக்கலாம். ரெஞ்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கீழே போகலாம். கார் கீ எடுத்துகிட்டு போய் நம்ம காருக்குள்ளே என்னன்னு பார்த்துடலாம். கார் டிக்கிக்குள்ளே மெலான் இருக்குங்க, வாட்டர் மெலான். இதுக்குள்ளே என்னன்னு பார்த்துடலாம் போய். நம்ம மெலானை போய் வச்சிடலாம். மெலானை போய் வச்சுட்டு இதுக்குள்ளே என்னங்கன்னு பார்த்துடலாம். ஸ்பார்க் ப்ளக்குங்க. ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு இன்ஜின் பாட்டும் கிடச்சிச்சு. இது கேஸ் சொல்லினும் பேரில் கீ மட்டும்தான் தேவை. இப்போ நம்ம கீழே போய் காரில் வச்சுட்டு வந்துடலாம். ஸ்பார்க் ப்ளக்கு. கார் பேட்ரி தேவைங்க. கார் பேட்ரி தேவை. கிராணி நேரத்துக்கு வந்துருக்குங்க. கண்டிப்பாக கிராணி வந்துருக்கும் நேரத்துக்கு. இப்போ நம்ம கீழே போய் இன்ஜின் பாட்டு வச்சுட்டு வந்துடலாம் போய்.
ஏங்க கிராணி ஐசியூன்னு கத்துது, எனக்கு கேட்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா டக்குன்னு போய் ஏஞ்சல் இடத்துக்கு போயிடுவோங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் பேட்லாக் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுப்போம். ஏங்க கிராணி இங்கே ஓடுறோம். ஃப்ரீ ஸ்டாப்பில் இது எப்படி இன்னும் ஆகலையா? ஃப்ரீஸ் ஆகலைங்க கிராணி இன்னும் ஃப்ரீ ஸ்டாப்பில். நம்ம இதை வச்சு கிராஸ் வச்சு சுட்டுடலாம். கிராஸ் போ இங்கே இருந்துச்சு கீழே. நம்ம கீழே இங்கே வச்சுருந்தோம். கீழே இல்லை, இங்கே தான் இருந்துச்சு, மேலே தான் இருந்துச்சு. மீட் இங்கே இருக்குங்க, நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மீட்டு வந்து இங்கே இருக்குது, காக்கா இடத்துல இருக்குது மீட்டு. அப்புறம் வந்து டக்குன்னு இங்கிட்டு போய் சொட்டையை வர வச்சிடலாம். சொட்டை ஃபஸ்ட்டு வரட்டும். சொட்டை எங்கே இருக்க? போடுறது சொட்டை ஓடுறோம். சொட்டை வருதுங்க, போடு. சொட்டை போட்டாச்சு ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா டக்குன்னு போய் புக்கு இருக்குல்ல, புக்கு எங்கடா பார்த்தோம்? ஆமாங்க, புக்கு எங்கே பார்த்தோம்? புக்கு எங்கெங்க இருந்துச்சு? இங்கே இருந்துச்சா புக்கு இருக்குமே, எங்கே இருந்துச்சு? எங்க கேஸில் நீங்கள் கிடச்சிச்சு நம்மளுக்கு. நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிளாஸில் நாங்கள் போட்டு வந்துடலாம். இன்னும் பேட்லாக் கீயும் கார் பேட்ரி மட்டும் கிடைக்கணும். அது கிடச்சா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். நம்ம கேஸில் வந்து இங்கே போட்டுடலாம், இங்கே இருக்கட்டும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு போய் புக்கை தேடுவோங்க. புக்கு தான் நம்மளுக்கு முக்கியம். எதுக்கு நம்ம கிராஸ் போ கையில் வச்சுக்கலாம், கிராணி இருந்தால் சுடுறதுக்கு. டே எடுறா. புக்கு கீழே இருந்துச்சா? புக்கு கீழே இருந்துச்சாங்க. புக்கு கீழே இருக்க வாய்ப்பு இருக்குது. புக்கு கீழே இல்லையே. இதுக்குள்ளே இது இருக்கா? இதுக்குள்ளே இது இல்லைங்க. புக்கு எங்கடா இருக்குது? எனக்கு தெரிஞ்சு புக்கு இங்கே இல்லையாங்க. கீழே இது இருக்கா? கீழே இங்கே எங்கே இல்லையே புக்கு. இந்த ட்ராவில் நான் பார்த்தோமா? இந்த ட்ராவில் பார்க்கல நினைக்கிறேங்க. இந்த ட்ராவில் இல்லையே. இப்போ வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். புக்கு வந்து கிடைக்கல. அங்கே பேட்லாக் கீ கிடச்சிருச்சுங்க. நம்மளுக்கு இன்னும் கார் பேட்ரி மட்டும்தான் தேவை. திறந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இப்போ வந்து புக்கு கிடச்சிருச்சுங்க. புக்கு வந்து எங்கே இருந்துச்சுன்னா டெடிபேர் எடுத்துகிட்டு இருந்துச்சு புக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தப்ப இல்லை. கிராணிங்க ஓடுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தப்போ புக்கு அங்கே இல்லை, இப்போ தான் புக்கு அங்கே இருக்குது. நம்ம கிராணி வருது. இங்கே கிராணி ஃப்ரீ ஸ்டவ் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. இங்கே போட்டால் சரியாக இருக்காதுங்க. ஏங்க கிராணி இங்கே பாருங்க நின்றுட்டு பார்க்குதுங்க. சைடோட போட்டாச்சுங்க. கிராணியை போட்டு தெரியாச்சு. அப்புறமா டக்குன்னு போய் புக்கை வச்சுட்டு அங்கே ஏஞ்சல் இடத்துலேருந்து கார் பேட்ரி இருக்குது, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஏஞ்சல் இடத்துல கார் பேட்ரி கட்டிங் லேயர் மட்டும் வேணுங்க. கட்டிங் லேயர் கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து அந்த மேலே இருக்க சேஃப் கீ எடுத்துடலாம். சேஃப் கீ கூட எடுக்க தேவையில்லைங்க. கட்டிங் லேயர் கட் பண்ணால் ரெஞ்சு கிடைக்கும், நம்ம அதை எடுத்துடலாம். அது மட்டும் கிடச்சா போதும். அது கூட இப்போ வந்து ஏஞ்சல் இடத்துக்கு தாங்க போகணும், வேறு வழி இல்லை. கோட் நம்பர் 2ல் வந்து எனக்கு தெரிஞ்சு கட்டிங் லேயர் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். நம்ம வந்து இன்ஜின் பாட்டை இங்கே போட்டோங்க. இன்ஜின் பாட்டைங்கடா, இன்ஜின் பாட்டை காணோம். இன்ஜின் பாட்டு கீழே இருக்கோ? இன்ஜின் பாட்டு வந்து கீழே இருக்குது. நான் வந்து கேஸ் சிலிண்டர் ஊற்றி வச்சிடலாம். இப்போ ஃபுல் பண்ணிடலாம் கேஸ் சிலிண்டர். அதில் ஃபுல் பண்ணியாச்சு கேஸ் சிலிண்டர். நம்ம இங்கே வச்சிடலாம். இப்போ வந்து கிராணி வந்தாலும் வந்திருக்கும். இப்போ வந்து மேலே போய் கீ எடுத்துடலாங்க. கீ போட்டிருக்கோன்னு கிளவி மேலே. அப்புறமா மேலே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு கிராணி வந்திருக்குங்க. துருட்டு கிளவி நேரம் வந்திருக்குங்க கண்டிப்பாக. நம்ம போய் இது எடுத்துடலாம். கிராஸ் போவையும் இதையும் எடுத்து நம்ம சுட்டுடலாம் கிராணியை. கிராணி நினச்சேன் எப்படிங்க ஃப்ரீ ஸ்டாப்பில் ஏதாச்சும் கிராணி. சரி ஏதோ ஒன்று நம்மளுக்கெல்லாம் தானே. போட இந்த இப்படி போடலாம். கரெக்டாக போடுறடே. டே ஐயோ, ஒரு நிமிஷத்துல போதே. ஒரு நிமிஷமே போயிருங்க பாதி நேரம். ஐயோ விட்றா டே. போட ஓடுறோம். நம்ம டக்குன்னு போய் ஏஞ்சல் இடத்துக்கு போயிடுவோங்க. கோட் நம்பர் 2ல் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அங்கே தான் கார் பேட்ரி இருக்கும். அந்த திரும்ப இடத்துல இருக்கும் கார் பேட்ரி, எனக்கு தெரியும் கண்டிப்பாக.
இந்த மோடில் வந்து அது அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு கேமில் ஒவ்வொரு மோடு வரும் விளையாடுறப்ப. இந்த மோடில் வந்து அங்கே தான் இருக்கும் கார் பேட்டரிங்க, கண்டிப்பாக தெரியும். போன எஸ்கேப்பில் வந்து நான் ட்ரை பண்ணி தான் நான் விளையாடுவேன், எஸ்கேப் பண்ணுவேன். நான் ட்ரை பண்ணுறப்ப அந்த எஸ்கேப் பண்ணுறப்ப கிடச்சிச்சாங்க, அதனால தான் சொல்கிறேன். இங்கே எதுவும் இல்லைங்க. இப்போ நம்ம கீழே ஏஞ்சல் இடத்துக்கு போயிடலாம். போட இந்த கிளை வேறு அங்கிட்டு போகிறாங்க. நம்ம டக்குன்னு போய் இங்கே கார் பேட்டரிக்கு எடுத்துடலாம். இங்கடா கார் பேட்டரிங்கடா. ஐயோ எங்க இந்த அப்டேட் அதை காணாங்க அந்த கார் பேட்டரியை. ஏங்க இதுவாக இன்னொரு இடம் இருக்கும்ல, நம்ம வீல் போடுவோம்ல, அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட தான் இங்கே தாங்க. இங்கே தான் நான் அந்த இடம் நினச்சேன். இங்கே தான் ஏஞ்சல். அப்போ அங்கிட்டு போயிட்டா. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதை கொண்டு போய் கிராணி வீட்டில் மட்டும் போட்டு வந்துடலாம். நம்ம மேலே போய் கட்டிங் மேலே எடுத்துகிட்டு நம்ம டக்குன்னு வந்துடலாம். வேறு எந்த வேலையுமே இல்லை நம்மளுக்கு. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, அந்த கட்டிங் மேலே யூஸ் ஆகுமா செயின் கட்ரு? நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. எதுக்கும் கிராணி கிராணி ஓய், நம்ம எதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கட்டிங் பிளேயர் ஒர்க் ஆகுதானு. இந்த கட்டிங் பிளேயர் அந்த கட்டிங்கில் ஒர்க் ஆகும், பார்க்கலாம். ஏங்க ஒர்க் ஆகுதுங்க அந்த கட்டிங் பிளேயரு. இது ஐயோ திருட்டு கிளவி. ஐயோ ட்ராப்பில் நான் மாட்டிக்கிட்டேங்க, 3 ஸ்டெப் ட்ராப்பில். ஐயோ சொட்டை வருதுங்க. ஓடுறோம். ஐயோ சே, ஐயோ திருட்டு கிளவியோட முடியாதுங்க. சே, ஐயோ வேஸ்ட்டாக போச்சுங்க. ஐயோ டே 4ங்க. ஐயோ கடவுளே, டே 4ங்க. ஐயோ இன்னும் ஒரு டே தாங்க இருக்குது. எப்படியாவது எஸ்கேப் பண்ணிடணும். சேஃப் கீக்குள்ளே மட்டும் சேஃப் கீக்குள்ளே இல்லைங்க, மேலே போய் நம்ம இது எடுக்கணும், அவ்வளோதான். மேலே எடுத்தோம்னா நமக்கு எஸ்கேப் ஆகிடலாம். நம்ம சேஃப் கீக்குள்ளே என்னக்குன்னு பார்க்க தேவையில்லை. ஏன்னா வந்து அதுக்குள்ளே விரெஞ்ச் இருக்குது பாருங்கள். அங்கே விரெஞ்ச் இருக்குது பாருங்கள். அதை நம்ம ஓப்பன் பண்ணாலே போதும், எடுத்தாலே போதும், கட்டணா மட்டும் போதும். நம்ம எடுத்துடலாம். ஈஸியாக எடுத்தாச்சு நம்ம, நல்ல வேலை. இப்போ நம்ம வந்து எஸ்கேப் ஆக வேண்டியதான் வேலை. எஸ்கேப் ஆக வேண்டியதான் நம்ம வேலை, வேறு வேலை இல்லை. கிராணி எங்கே வந்திருக்குன்னு தெரிலங்க. கிராணி இங்கே வரும் கண்டிப்பாக கிராணி மேலே. இப்போ நம்ம கிராணி இங்கே கூப்பிட்றலாம். நம்ம எஸ்கேப் ஆக மட்டும்தான் இப்போ வேலை, வேறு வேலை இல்லை. இங்கே போட்டுடலாம். இப்போ நம்ம டக்குன்னு கீழே போயிடலாம். ஓடுறோம். இப்போ நம்ம டக்குன்னு போய் எஸ்கேப் பண்ணுறதாங்க வேலை, வேறு வேலை இல்லை. எல்லா பொருளுமே வச்சாச்சு. ஸ்பார்க் ப்ளக்கும் வச்சாச்சு, கார் பேட்டரியும் வச்சாச்சு, இன்ஜின் பாட்டும் வச்சாச்சு. அங்கே இருக்குது கார் பேட்டரி, நம்ம வச்சா மட்டும் போதும். நம்ம டக்குன்னு போட்டுடலாம். கிளம்புறது தான் நம்ம வேலை. இப்போ இங்கே வச்சிடலாம் சத்தம் இல்லாமல், அப்போ தான் கிராணி வராது. மூடி விட்றா. இப்போ நம்ம கிளம்புறதாங்க வேலை. கார் சாவி எடுத்துகிட்டு கிளம்புறான், அவ்வளோதாங்க. ஏறா ஸ்டார்ட் பண்ணுறான். போடு கிராணி பார்க்குதுங்க. திட்டுக்கழிவு பார்க்குங்க. த எண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். பாய்.